பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயிலும் சரவணும் ஹனிமூன் போயிருக்கிறாங்க சென்னைக்கு. சென்னையில் போய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு சரவணன். நம்ம வந்து இப்படி தேவையில்லாமல் செலவு எழுத்து விட்டோமே, தங்கமயில் நீ ரூமு புக் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்துருக்க கூடாதா அப்படி இப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம வந்தது வந்துட்டோம், இப்போ அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கணுமா, வேறு ஏதாவது பேசலாமே அப்படிங்கிறாங்க. இல்லை மயில், எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த ரூமுக்கு வந்துடணும் உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க ரூமை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல அப்படி இப்படின்னு சொல்லி சரவணனுடைய மனசை மாற்ற பார்க்குறாங்க. அப்போ சரவணன் சொல்கிறாங்க, ரூம் எல்லாமே அழகாக தான் இருக்குது, இவ்வளோ பணம் செலவு பண்ணி நம்ம இந்த ரூமில் இருக்கணுமாங்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேவையில்லாமல் நம்ம வந்து கதிரை வந்து மாட்டி விட்டோம். கதிர் இப்படி பண்ணது அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பிரச்சனை வரும், ஏது பிரச்சனை வரும் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கங்க, நான் அவங்க கூட தனியாக இருக்கணும், உங்கள் கூட நான் என்னோடய நேரத்தை நான் வந்து செலவிடணும் அப்படின்னு நினச்சி தான் உங்கள்கிட்ட ஹனிமூன் போகணுன்னு சொன்னோன்னே தவிர்த்து நடந்ததெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. அதனால் அதை விடுங்கங்க. இப்போ வந்து நம்ம ஹனிமூனை என்ஜாய் பண்ணது ஒன்று வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. மயில், நானும் கூட வந்து உங்க கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன், ஆனால் இவ்வளோ செலவானன்னு தான் கொஞ்சம் ஃபீலிங் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, எங்கள் வீட்டில் வந்து என்னை கஷ்டப்படாமல் வளர்த்துட்டாங்க, அப்படியே வளர்ந்ததுனால எனக்கு அதை பற்றி அவரோட அருமை தெரியல. அதுபோக வந்து நான் உங்களோட தனியாக இருக்கணும்னு சொல்லி தாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சீனை போடுறாங்க. சரி மயில், நான் அதை பற்றி பேசல, பிறகு பார்த்துக்கலாம். சரி ரைட்டு அப்படிங்கும்போது, ஏங்க வாங்க நம்ம நீச்சல் குளத்தில் போய் குளிக்கலாம் அப்படிங்கிறாங்க. மயில், நம்ம குளிக்கலாமா அப்படிங்க. ஏங்க அதுக்கும் சேர்த்து தான் காசு எடுத்துருக்குறாங்க, அந்த அருவியில் குளிப்போம், ஃபோட்டோ எடுத்துப்போம், செல்ஃபிலாம் எடுப்போம் அப்படி அப்படிங்கிறாங்க. சரிங்க வாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் மடியில் படுத்துக்கிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மயில், அவங்களோட தனியாக இருக்குது எனக்கு ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதனால தாங்க சொன்னேன் ஹனிமூன் போகணும்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் இந்த மாதிரி நடக்குமா, நம்ம வீட்டில் நம்ம ரூமில் தனியாக இருக்கலாமே தவிர்த்து அப்பப்போ சவுண்டு கேட்கும் பயங்கரமாக. ஏன்னா பெரிய குடும்பத்தில் எல்லாமே அப்படி தான். எங்கள் குடும்பத்தில் நானும் என் தங்கச்சி சுடர் மட்டும்தான். அவங்க வீட்டில் அப்படி இல்லை. உங்கள் மாமா, உங்கள் தம்பிமார், உங்கள் கொழுந்தியாமார், அது உங்கள் தங்கச்சி, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் மாமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பட்டாளங்கள். இந்த பட்டாளத்துக்கு மத்தியில் எதிர்த்தாப்புல உள்ள எதிர்த்து வீட்டுக்காரங்க அவங்க ஒரு சவுண்டு பாட்டு. இவ்வளவு இருக்கும்போது நம்ம எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி தானே நீ கூட்டு குடும்பத்தில் கல்யாணம் முடிச்சு வரணும்னு வந்த அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதாங்க, ஆனால் வந்து நம்ம புருஷன் பொண்டாட்டி தனியாக இருக்குன்னு நினைக்கிறது அங்கே நடக்க மாட்டேங்கல அப்படிங்கிறாங்க. சரி மயில், அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க வேண்டாம், இப்போ நம்ம அடுத்தாப்புல என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. எங்க ஒன்று செய்வோமா, கொஞ்சம் ஊரை அப்படி சுற்றி பார்ப்போமா அப்படிங்கிறாங்க. மயில், ஊரை சுற்றி பார்த்தா இவ்வளோ நேரத்துக்கா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் என்ன இருக்குது, நம்ம லாட்ஜில் கேட்போம், எத்தனை மணி வரைக்கும் கதவு திறந்துருக்குன்னு கேட்போம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி வா கேட்போம் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனுக்கு போகிறாங்க. ரிசப்ஷனில் போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி லாட்ஜ் எத்தனை மணி வரைக்கும் திறந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 24 ஹவர்ஸும் திறந்து தான் இருக்கும், நீங்கள் எப்போனாலும் வெளில போகலாம், எப்போனாலும் வரலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ரூம் சாவி உங்கள்கிட்ட தான் இருக்கும், நீங்களே திறந்துக்கலாம் சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மயில்கிட்ட சொல்கிறாங்க, மயில் 24 ஹவர்ஸும் திறந்துருக்கும் அப்படிங்க. ஆமாம் நானும் தான் கேட்டேனே, சரி அப்போ நம்ம ரவுண்ட்ஸ் போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மயில் நேராகிட்ட அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, நேரானா என்ன, போயிட்டு வரோம், நம்ம தானே போகிறோம் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் தோளுக்கு மேலே கை போட்டு அப்படியே ரோட்டில் நடந்து போகிறாங்க. அங்கே ஒருத்தரிடம் வந்து நம்மளுக்கு ஒரு வழியுமே இல்லையா, யாரும் சிக்க மாட்டுக்காங்களே அப்படின்னு சொல்லி நின்றுக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயிலும் சரவணன் போகிறத பார்த்துட்டு ரைட்டு இந்த ஹோட்டல் வாசல்லேருந்து வராங்க. இந்த ஹோட்டலில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக பெரிய பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஒரு நாள் வாடகையே பெரிய அமௌண்ட்டு. அப்போ இவங்கெல்லாம் வந்து வெயிட்டான கை தான். நம்ம இந்த நகையை அடிச்சுட்டு ஒன்றா கூட அவங்க வந்து நம்மளை விரட்டி வரவோ அல்லது வந்து இப்போ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணவோ இல்லை எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த நகைலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய மேட்டராக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வர மாதிரி வராரு. டபார்னு தங்கமயில் கழுத்தில் கையை வச்சு இழுத்துட்டு ஓடிடுறாரு. அது செயின் அத்து அவர் கையிலே போயிடுது. உடனே எங்கே செயினுங்கிறாங்க. சரவணன் அந்த ஆளை விரட்டி போகிறாரு. விரட்டி போகும்போது திருடன் பயங்கரமாக ஓடுறான். அதை தான் நினைக்கிறாரு, இவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க, இந்த செயின் 2 பவுன்லேருந்து 3 பவுன் வரைக்கும் இருக்கும், இந்த செயினுக்காக விரட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளும் பாஞ்சு கிளம்பிடுறோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்படியா இருக்குது, ரொம்ப தூரம் போய் பார்க்குறாரு, அவன் கண்ணிலே ஆப்படல ஓடிடுறாரு. எப்படியோ அவன் தங்கமயில்கிட்ட வந்து சொல்லுறாரு, தங்கமயில் நான் எவ்வளவோ விரட்டி பார்த்தேன், அவனை பிடிக்க முடியல, அவன் ஓடிட்டான் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் அப்படியே சீனை போடுறாங்க. உண்மையிலே தங்க நகை தான் போன மாதிரியே சீனை போடுறாங்க. மயில் அழாதா அப்படிங்கிறாங்க. அழலை, எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு வந்து தங்கச்சின்னு வாங்கி போட்டாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு மயில் வா அப்போ நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்று ஏங்க போலீஸ்லாம் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. தன்னுடைய முகத்தையே மாற்றுறாங்க. ஏன் மயில் உனக்கு வருத்தமாக இல்லையா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, எங்கள் அப்பா நிறைய நகை எனக்கு செஞ்சு வச்சுருக்காங்க, கல்யாணத்துக்கு அதில் பாதி தான் போட்டாங்க,
அதனால் நான் எப்போ போனாலும் நகை தந்துடுவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நகை போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்க. என்னம்மா அப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக சரவணா அவங்க வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வீட்டுக்கு ஃபோன் அடித்து அத்தை அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் மருமகனே, ஹனிமூன்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நல்லா தான் போகுது. நானும் மயிலும் ரூம் விட்டு வெளில வந்தோம். நான் சொன்னேன் நேரம் ஆகிட்டு 10 மணிக்கு மேலே ஆகிட்டு நம்ம போகண்டா வழியே போகண்டான்னு சொன்னேன். மயில் தான் கொஞ்சம் காத்தாட்டமாக ஹோட்டலுக்கு வெளியே போயிட்டு வரலான்னு சொன்னான். நடந்து கொஞ்சம் தூரம் தான் வந்தோம். ஒரு திருடன் வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு ஓட்டான். நானும் எவ்வளவோ வரட்டினேன் அப்படிங்கிறேன். என்ன மாப்பிள்ள எப்படி சொல்கிறீங்க, தங்க நகை போயிடுச்சு இப்படி சொல்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. அத்தை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்கிறேன், மயில் வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கா, கவரிங் நான் எங்கே போனால் மாட்டிக்குவேன்னு சொல்லிட்டு, மாப்பிள்ள அதெல்லாம் பிரச்சனை இல்லை, தங்க ஒரு மேட்ரு கிடையாது, நீங்கள் ஹனிமூன் போன வேலையை மட்டும் பாருங்கள், நான் இன்னொரு செயின் கூட வேணா அப்போ வாங்கி போட்டுறேன், எத்தனை செயினாலும் வாங்கி கொண்டு போட்டுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே தங்கமயிலோட அப்பா சிரிக்காரு. கவரிங் நகை தானே வாங்கி கொண்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கார். அப்போ தங்கமயில் அம்மா சொல்கிறாங்க, மாப்பிள்ள அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி ஆனால் நகை போனால் தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஏற்கனவே ரூம் வாடகை ஒரு அமௌண்ட், இதில் நகை வேறு போயிட்டு ரொம்ப நட்டமாயிட்டதா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. மருமகனே இதை நீங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டாம், வைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை தான் எனக்கு மனசு கேட்கல அப்படிங்கிறாங்க. விடுங்க மருமகனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க வேண்டாம், வைக்க வேண்டாம், நகை தானே போனால் போயிட்டு போட்டோம், நீங்கள் ஹனிமூனுக்கு போனால் அந்த வேலையை மட்டும் பாருங்கள், ரூமில் போயிருங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நானும் அதானங்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மேலே சொல்கிற, நகையை 2 பவுனோ 3 பவுனான்னு ரேட் என்னாச்சு, 3 பவுன் நகைன்னா இன்றைக்கி கணக்கு 2 லட்ச ரூபா பக்கத்தில் வந்துடும், நீ இப்படி சொல்கிறியம்மா அப்படிங்கிறாங்க. எங்கள் அதெல்லாம் விடுங்க பார்த்துக்கலாம், வீட்டுக்கு போன பிறகு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வேறு நகைன்னு கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. நகை தான் மீதி நகை வந்து லாக்கரில் இருக்குது, அதை எடுத்துக்கலாம், இருந்தாலும் நகை போயிடக்கூடாது, நகை போயிட்டு வீட்டை சொன்னோன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. வீட்டில் போனால் மாட்டிப்போம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னக்கூட்டி ஊர் வாசலில் இருந்துட்டு எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஃபோன் அடித்தோம்னா அதே மாதிரி விஷயம் எனக்கு கொண்டு தரப்போகிறாங்க, நம்ம போட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்ன மயிலும் நீ பொறுப்பெலாம் பேசிகிட்டு இருக்க, ரூம் வாடகை இவ்வளோ வருது அது வருதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொன்னால், அது மாதிரி இது அசால்ட்டாக சொல்கிறதெல்லாம் சரி கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம ஹனிமூன் வந்திருக்கோமா, கண்டதுகள் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு மனசை வருத்தத்துக்கு வந்திருக்கோமா, இங்கே வந்ததே நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தாங்க, அது உங்களுக்கு நினைவு இருக்கா நினைவு இல்லையா அப்படிங்கிறாங்க. அந்த நினைவில் தான் பேசிகிட்டு இருக்கேன் மயில். இப்போ நகை போச்சு, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் பேசுகிறது ரொம்ப கடுப்பாக இருக்குது, காலையில் என்னென்னா இவ்வளோ அமௌண்ட் ஆயிடுச்சு ரூமுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே புலம்பிகிட்டு இருந்தீங்க, இப்போ என்னென்னா நகை போயிடுச்சின்னு புலம்பிகிட்டு இருக்கீங்க, அப்போ என்ன தான் புலம்பிகிட்டே இருப்பீங்க? அப்போ நம்ம ஹனிமூன் வந்ததே வேஸ்ட்டு தாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஹனிமூனே வந்துருக்கக்கூடாது, பேசாமல் அங்கே வீட்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், பணம் கம்மியாக இருந்திருக்கும், பணம் செலவு இல்லாமல் இருந்திருக்கும், அந்த நகையும் போகாமல் இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. எங்கள் உங்களை மாதிரி கஞ்சத்தனம் யாருமே இல்லை, மாமா தான் கஞ்சத்தனமாக இருக்காங்க, நீங்களும் கஞ்சத்தனமாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன மயில் பேசிக்கிட்டு இருக்கேன், சிக்கனமாக இருக்கணும், ஒரு பொருளை சேர்க்கணும்னு நினைக்கிறது கஞ்சத்தனமா? ஒரு பொருள் போயிடுச்சு, எனக்கு எவ்வளோ மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது, நீ அசால்ட்டாக இருக்க அப்படி இப்படிங்கிறாங்க. எனக்கு கடுப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாத்ரூமில் போய் உட்காந்துடுறாங்க. மயில் சும்மையாக சீனை போட்டு மயிலும் தட்டுறாங்க. சரி கூட கொஞ்சம் நேரம் இருப்பான், அப்போ தான் சீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இவங்க கதவை தட்டி பார்க்குறாங்க, மயில் திறந்த பாடில்லை. உடனே நேராக பாண்டியனுக்கு ஃபோன் அடிச்சிடுறாரு கதிர். நம்ம இவர் சரவணன் ஃபோன் அடிச்சிடுறாரு. ஃபோன் அடித்த உடனே, என்ன சரவணா சொல்லு, நல்லா இருக்கியா, ஹனிமூன்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறப்பா. ஹனிமூன்லாம் நல்லா இருக்குப்பா, ஹோட்டல்லாம் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நானும் மயிலும் ஹோட்டல் வாசலுக்கு போனோம்பா. ஹோட்டல் வாசலுக்கு போகையில் ஒரு திருடன் வந்து தங்கமயில் கழுத்தில் இருந்த நகையை ஏற்றுட்டு ஓட்டாம்பா அப்படிங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, நான் எவ்வளவோ சொன்னோம்பா கேட்கல, 10 மணிக்கு மேலே நம்ம ஹோட்டல் விட்டு வெளில போகண்டான்னு சொன்னேன், இல்லை கொஞ்சம் காத்தோட்டமாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரோன்னு சொன்னான், நான் கொஞ்சம் தூரம் தான்ப்பா நடந்து போயிருப்போம், பின்னாடி வந்து எடுத்துகிட்டு போயிட்டான்பா, நானும் என்னால் முடிஞ்ச அளவு விரட்டி பார்த்தேன்ப்பா, முடியலப்பா அப்படிங்கிறாங்கடி. அப்போ பக்கத்தில் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறா, ஹோட்டல் வாசலில்ங்கும் போது அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும், அதெல்லாம் வந்து கேட்டு ஒரு போலீஸ்கிட்ட கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. அதான்ப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்லுதேன், மயில் வேண்டான்னு சொல்கிறா அப்படிங்கிறடே. அவளுக்கு என்னடா தெரியும், நீ தான் போகணும், நீங்கள் தானப்பா சொன்னீங்க மயில் தனியாக விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவளும் போகக்கூடாங்க, நான் என்னப்பா செய்கிறது அப்படிங்கிறாங்க. அப்படிங்கியோ சார் ரைட்டு ஒன்று செய்கிறேன், வியாபாரி சங்கத்தில் அங்கே நிர்வாகிகள் நம்மளுக்கு தெரிஞ்ச நிர்வாகிகள் இருக்காங்க, அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறாங்க. நேராக வியாபாரி சங்க பொறுப்பாளருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து அண்ணாச்சி இந்த மாதிரி என் பையன் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காப்புல, அங்கே வாசலில் வந்து நிற்கையில் மருமகளும் என் பையனும் நிற்கையில் ஒரு பையன் வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு ஓட்டானா, அப்படிங்கும்போது வந்து அதை கண்டுபிடிக்கணும், அது போக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும், கொஞ்சம் அதுக்குள்ளே உதவிகளை செஞ்சு கொடுங்க, என்ன அமௌண்ட்டாக தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அமௌண்ட்லாம் வேண்டாம் தலைவா, நம்ம வியாபாரி சங்கத்துலேருந்து என்ன வரப்போகுது, ஒன்றும் வேண்டாம், அதுபோக வந்து நம்மளுக்கு வக்கீல் இருக்கார்ல, நம்ம வியாபாரி சங்கத்துக்கு அந்த வக்கீலை அனுப்பி நம்ம என்னென்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே வக்கீல் அனுப்புகிறாங்க அந்த ஹோட்டலுக்கு. நேராக அந்த ரூமுக்கு போகிறாங்க, சரவண ரூமுக்கு. வந்து சரவண ரூம் தட்டணுன்னு ஹலோ வாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா அனுப்பிவிட்டாப்புல அப்படிங்கிறாங்க.
உங்கள் அப்பா அனுப்பிவிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் முடிக்காங்க. இது யாருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மயிலே நம்மளுக்கு நகை காணாமல் போச்சுல நைட்டு, அதான் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க நான் தான் சொன்னேனாங்க கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கணான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே இந்த வக்கீல் சொல்கிறார், ஏம்மா நகை இருக்க ரேட்டில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் வைக்க வேணாம்னு சொன்னால் என்னமா அர்த்தம்? நகை உங்கள் நகை தானே, வேறு யார் நகை இல்லையா அப்படிங்க. என் நகை தான் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 2 பவுன் 3 பவுனுன்னா ரேட் என்னாச்சு? உங்களே மாதிரி வந்து வேறு யாருக்கும் பாதிக்கப்பட்டாங்கன்னா என்ன செய்கிறது? உங்களுக்கு நகை ஒரு மேட்டர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வந்து இதே மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு தடுக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் அமையலாம்ல. அதனால தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறது அப்படிங்கிறாங்க. சரி சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாரு சார். உடனே இதை கேட்டால் மயிலுக்கு பயங்கரமான பயமாக இருக்குது. காணாமல் போனது எடுத்து அந்த திருடன் வந்து எடுத்துகிட்டு போனது அது கவரிங் நகை. நம்ம வந்து தங்க நகைன்னு சொல்லி சீனா போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அந்த திருடனை கண்டுபிடிச்சி அந்த நகையை மீட்டு கொண்டு வந்தாங்கன்னா இது கவரிங் நகைன்னு தெரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போகுமே அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே சரி சார் போவோம் அப்படிங்கிறாங்க. சரி வாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது ஒரு காரை வாடகைக்கு பிடிச்சி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோடனே போலீஸ் கேட்குறாங்க, அன்டயத்தில் ஏங்க வெளில வரீங்க? புதுசாக கல்யாணம் முடிஞ்ச ஜோடி மாதிரி தெரியுது, நீங்கள் வரலாமா அப்படிங்கிறாங்க. சார் நான் எவ்வளவோ என் வீட்டம்மாட்ட சொல்லி பார்த்தேன், வீட்டம்மா தான் காத்தோட்டமாக வெளில போவோம் எப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க வீட்டம்மா சொன்னாலும் உங்களுக்கு சிந்தனை வேண்டாமா சார்? அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லி வெறுத்து புரிஞ்சிருக்கோம், இப்போ எடுத்து சொல்லியிருக்கோம் சார் அப்படிங்கிறாங்க. சார் மன்னிச்சுக்கோங்க சார் அப்படிங்கிறாங்க. சார் ரைட்டு ஒன்றுமில்ல, ஹோட்டலில் வந்து நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கணும், வாங்க ஹோட்டலுக்கு போகலாங்கிறாங்க. ஹோட்டலுக்கு போகிறாங்க. இங்கே எப்போ வந்தாங்க ஏது வந்தாங்கன்னு சொல்லி ஹோட்டலில் விசாரிக்கிறாங்க. அது பக்கம் வெளியில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும் அப்படிங்கிறாங்க. சார் அப்போ மேனேஜர் வரணும், வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. போலீஸ்காரங்க கேட்டால் தர மாட்டீங்களா, மேனேஜர் வந்தால் தான் வெயிட் பண்ணணுமா அப்படி இப்படின்னு சொல்லி வாக்குவாதமாக போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலை மேனேஜர் வந்துடுறாரு. சார் என்ன சார் என்ன பிரச்சனை சார் அப்படிங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டால் அவங்க உங்கள் ரிசப்ஷனில் உள்ளவங்க வந்து மேனேஜர் வந்து தருவோன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சார் அந்த நிர்வாகம் அப்படி தான், நான் எடுத்து தர சொல்கிறேன் சார் அப்படிங்கிறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து கொடுக்குறாங்க. அதில் திருடனுடைய புகைப்படம் ரொம்ப தெளிவாக இருக்குது அந்த வீடியோவில். முகம்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது. உடனே போலீஸ் இதை பார்த்தோன்னே நீங்கள் ரெகுலர் திருடன் தான் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. உடனே அவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தேடி அலைகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த நகையை கொண்டு ஒரு சேட்டுக்கிட்ட வைக்க போகிறாரு. அவரை கொண்டு கொடுத்து இந்த மாதிரி எனக்கு ஒரு 50,000 ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. டேய் 3 பவுன் செயினுக்கு 50,000மா அப்படிங்கிறாங்க. ஓ சேட்டு, இதை வாங்கி நீ யார்ட்டையும் விற்க தானே போகிற அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ நான் கூட கொஞ்சம் பணம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60,000 ரூபா பணம் அவங்க கேட்குறாரு. உடனே செக் பண்ணி பார்க்குறாரு சேட்டு. செக் பண்ணி பார்க்கையில் பணம் வந்து நகை வந்து கவரிங்காக இருக்குது. என்னடா ஏமாற்ற பார்க்குறியா அப்படிங்கிறாங்க. உடனே என்னாச்சு, நம்ம இவ்வளோ காலமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோம், ஏமாற்றிட்டேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இது கவரிங்கு கவரிங்கா அப்படிங்கிறாங்க. கவரிங்கே நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் இது கவரிங் தான் அப்படிங்க. நடிக்காதாங்க செட்டு அப்படிங்கிறாங்க. எப்பா நீனே வச்சுக்க போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. என்ன செட்டு சொல்கிற அப்படிங்கிறாங்க. சுரண்டி பார்க்குறாங்க. சுரண்டி பார்க்கும்போது இந்த அமிலத்தை ஊற்றுறேன், இது ஊற்றுனா மினுங்கினா மட்டும் தான் தங்கும், கருப்படிச்சுன்னா தங்கம் கிடையாது பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. உடனே சுரண்டுறாங்க. அந்த அமிலத்தை ஊற்றுறாங்க. ஊற்றும் போது அது கருப்பாயிருது. இது தங்கம் கிடையாது, கொண்டு போ, இதை வச்சு ஒரு ரூபா காசு பிரயோஜனம் கிடையாது, இது கவரிங்னாப்பா அப்படிங்கிறாங்க. இதை பட்டோன்னே திருடன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாப்புல. இப்படி இருக்கும்போது போலீஸ் வந்து தேடி படுத்து வந்துடுறாங்க. கரெக்டாக அந்த திருடனை வந்து சேட்டு கடை வாசலில் வந்து நிப்பாட்டுறாங்க. என்ன சேட்டு, உனக்கு வேறு வேலையே இல்லை, 2 பேர் இதே வேலையை தான் பார்த்துட்ருக்கீங்க. நான் பல முறை நான் உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்துட்டேன், இப்படி செய்யாதங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து பண ருசியில் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு பொண்ணு நகை வந்து அடிச்சுட்டு வந்தாங்க, அதை இப்போ நீங்கள் சுட கொடுத்துட்ருக்க. உன் வீடியோ அவ்வளோ தெளிவாக இருக்கே தம்பி அப்படிங்கிறாங்க. சார் அடித்தது அந்த இதை வந்து நகையை சுட்டது என்னமோ நான் தான், சேட்டுகிட்ட கொடுத்தது என்னமோ நான் தான், ஆனால் அது தங்கம் கிடையாது கவரிங் அப்படிங்க. என்னையா சொல்கிறேன், அதுக்குள்ளே நகையை மாற்றிட்டே அப்படிங்கிறாங்க. சார் நகையும் மாற்றலை, ஒன்றும் மாற்றலை, இது வந்து கவரிங் நகை சார். அந்த பிள்ளை கழுத்துலேருந்து நான் வந்து அடிச்சுட்டு வந்தேன், அதை நான் எடுத்துகிட்டு ஓடையில் அவன் புருஷன் வரட்டினான். நான் இந்த காத்தி முடுக்குக்கெல்லாம் ஓடி வந்து ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு விடிய காலம் தான் அந்த இடத்த விட்டு ரிலீஃபே ஆனேன். அப்புறம் வந்து சேட்டு நான் ரெகுலராக கொடுக்க ஆள் தான், அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, இங்கே கொண்டு கொடுத்தேன். கொடுக்கையில் ஒரு கவரிங்குங்கிறாரு. எனக்கு இதை அடித்தா ஒருத்துண்ணே சார், உண்மையிலே இது நல்ல பொருளாக இருந்துச்சு, அங்கேயும் கொடுத்து போனவங்க அதை என்னத்தையாவது பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிடிச்சா கூட சரி ரைட்டு வழக்கம் போல தானே அப்படின்ட்டு நான் வந்து அசால்ட்டாக வந்திருப்பேன். இவன் பாருங்க சார், அந்த கவரிங் நகையை கழுத்தில் போட்டு வந்துட்டு என்னையும் அசிங்கப்படுத்திவிட்டு அந்த பிள்ளை அப்படிங்கிறாங்க. டேய் அந்த கழுத்தில் கிடந்து தங்கம்னு அந்த பிள்ளை சொல்லுது, நீ கவரிங்கிற அப்படிங்கிறாங்க. சார் இதுதான் சார் அது, என்கிட்ட வேறு நான் சரக்கு கிடையாது, என் வீட்டில் ஒரு நகை கூட கிடையாது, தான் இது அப்படிங்கிறாங்க. உடனே திருடன் வீட்டில் போய் போலீஸ் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நகையும் இல்லை. அவங்க வீட்டை மட்டும் கேட்குறாங்க. சார் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இன்னொரு வீடு இருக்குது, அது பெரிய வீடு, அந்த வீட்டில் சிசிடிவி இருக்குது சார், பாருங்கள் சார் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. நைட்டு ஃபுல்லாக ஒரு வீட்டுக்கே வரலை. அதுக்கப்புறமும் திருடன் சொல்லதை நம்பாமல்
திருடன் அந்த ஹோட்டலில் இருந்து வேறு எங்கேயாவது போயிருக்கானான்னு சொல்லிட்டு அந்த வழியே உள்ள கேமராவை பூரா பார்க்குறாங்க. இங்கேருந்து அங்கே போகிறாரு, ஒரு இடத்துல போய் லாக் ஆகி உட்கார்றாரு. அந்த இடத்துலேருந்து வந்து சேட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. இவ்வளோ தான் நடந்திருக்கு. அவங்க எல்லாத்தையுமே கேமராவையும் பார்த்துட்டு அப்போ அந்த பையன் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சரவணன் ஃபோன் அடிக்காங்க. எங்கேயா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஹோட்டலில் சார் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி சார் வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் திருதுன்னு முடிக்காங்க. எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் போக வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே வேண்டாங்க, அது எதுக்குங்க, நகை போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மயில், நேரத்துலேருந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். நகை காணாமல் போயிருக்கு, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், திருடனை பிடிச்சிட்டாங்க, நகையும் மீட்டுட்டாங்க, வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன, திருடனையும் பிடிச்சிட்டாங்க, நகையும் மீட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம். இதை கேட்ட தங்கமேலுக்கு என்ன செய்யனே தெரியல. உன்னை ஏங்க போக வேண்டாமே அப்படிங்கிறாங்க. என்ன நீ பேசிகிட்டு இருக்க, போதான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. இருங்க எங்கள் அம்மாவோட பேசணுன்னாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து கொடுக்குறாங்க. என்னத்தை சொல்லுங்கத்த அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள, அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காதங்க. நகை கிடைச்சா கிடைக்காத போகுது. நீங்கள் 3 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் சொல்லுறதெல்லாம் சரி தான், நகை கிடைச்சிட்டுத்த அப்படிங்கிறாங்க. என்ன கிடைச்சிட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவங்க வந்து அக்யூஸ்டை வந்து தூக்கிட்டாங்க, நகையும் மீட்டாங்க. இப்போ நகை ஸ்டேஷனில் இருக்கான். என்ன போலீஸ் உடனே வர சொல்கிறாங்க. தங்கமேல் போக வேண்டாம் என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள, ஹனிமூன் போன இடத்துல இதெல்லாம் என்ன தேவையில்லாத வேலை, நீங்கள் பேசாமல் ஹனிமூனுக்கு இருக்க வேலையை பாருங்கள், செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் சொல்லுறது ரொம்ப தப்புத்த. நகை உங்கள் நகை காணாமல் போயிருக்கு. அப்போ நான் மீட்டு கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் வேண்டாம்னா என்னத்தை அத்தை கதை அப்படின்னு சொல்லிட்டு செல்லை ஆஃப் பண்ணிடுறாங்க. நீங்கள் போக வேண்டாங்க அப்படிங்கிற மயில், இந்த விஷயத்தில் நான் யார் சொல்லியும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என் கூட வாரையா, இங்கே இருக்க போறியா அப்படிங்கிறான். நான் வரலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமை பூட்டிட்டு நேராக போகிறாரு. அங்கே போனோன்னா போலீஸ் வந்து இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. சரவணன்னு பார்த்தேன். தம்பி, கவரிங் நகைக்கு தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. கவரிங் நகையை கம்ப்ளைண்ட் கொடுத்தனா, கவரிங் நகையை கொடுக்கலையே அப்படிங்கிறாங்க. உடனே, தம்பி உங்கள் வீட்டம்மா கழுத்தில் இருந்தது வந்து கவரிங் நகை, அதை தான் இந்த தம்பி அதுட்டு ஓடிருக்கான். இவன் ரெகுலர் திருடன் தான். ஏன்னா இவன் வந்து கரெக்டாக உண்மையை சொல்லிடுவான் பூசைக்கு பயந்து. அதனால் உண்மையை சொல்லிட்டான் தம்பி, இந்த நகை வந்து கவரிங்கு. அதுக்கு போக இவனை நாங்கள் நம்பாமல் பல கேமராவையும் செக் பண்ணி பார்த்துட்டோம். இவங்க நகையை வந்து திருடிட்டு ஓடையில் அவன் ஒரு இடத்துல போய் லாக் ஆகிருக்குது வரைக்கும் எல்லா கேமராவையும் பார்த்துட்டோம். அப்புறம் சேட்டு கடையில் போய் அதை வைக்கும் போதும் கரெக்டாக போய் பிடிச்சிட்டோம். ஏன்னா பிடிக்கல, அங்கேயே அந்த சேட்டுன்னு சொல்லிட்டாரு இது கவரிங்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக போயிட்டேன். இது கவரிங் தம்பி அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. தம்பி இந்த நகையான்னு பாரு அப்படிங்கிறாங்க. நான் ஆமாம் தம்பி, ஆமாம் சார் இந்த நகை, இந்த நகை தான் அப்படிங்கிறாரு. இந்த நகை தானே, இது கவரிங் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை சார் இது தங்கம் சார் அப்படிங்கிறாங்க. உடனே திருடன் சொல்கிறாங்க. அண்ணாச்சி, உங்கள் வீட்டம்மா போட்டு வந்து தங்கம் நினச்சா நான் வந்து அதை எடுத்துகிட்டு ஓடினேன். நீங்கள் ஆனால் நீ விரட்டிலாம் வந்தியே, இந்த கவரிங் தான் அவ்வளோ விரட்டினீங்களா, தேவையில்லாமல் என்ன கேஸில் மாட்டி விட்டுல தலைவா அப்படிங்கிறாங்க. உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. தங்கம்னு சொல்லி தானே தங்கமேல் கழுத்தில் போட்டிருந்தது, கவரிங்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு முடிக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரவணா வந்து தங்கமேல் ஃபோன் அடிக்கிறாங்க. தங்கமேல் ஃபோனே எடுக்க மாட்டுறாங்க. உடனே எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க. தங்கமேல் நீ ஃபோனை எடு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மாமா அப்படிங்கிறாங்க. ஏன் ஃபோன் எடுக்கல அப்படிங்கிறாங்க. ஒன்றும் மாமா அப்படிங்கிறாங்க. நகை வந்து கவரிங்னு சொல்கிறாங்களே, என்ன கதை அப்படிங்கிறாங்க. மாமா என் நகை தங்க நகைலாம் மாமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மயில், அவன் வந்து இங்கே ஓன்ற நகையை எடுத்துகிட்டு ஓடினதுலேருந்து எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் கைப்பற்றி போலீஸ் வச்சுருக்குறாங்க. போய் ஒரு இடத்துல லாக் ஆகியிருக்கான், அந்த இடத்துல இருந்து சேட்டுக்கு போயிருக்கான். அது வரைக்கும் அந்த நகையை தான் இருக்குது. நானும் உன் கழுத்தில் பார்த்த நகை இந்த நகை தான், ஆனால் இதை கவரிங்னு சொல்கிறாங்க, இது எப்படி மயில் அப்படிங்கிறாங்க. மாமா என் நகை தங்க நகை மாமா அப்படிங்கிறாங்கம்மா. மயில், இங்கே என்கிட்ட தந்திருக்க நகை வந்து கவரிங்னு அவங்க சொல்கிறாங்க, ஆனால் இந்த நகை தான் நீ கழுத்தில் போட்டு நான் பார்த்தேன். ஆனால் இவங்க ஒரு வேளை தங்க நகையை கவரிங்னு சொல்கிறாங்களா எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க. தம்பி நாங்கள் இவ்வளோ பேர் சொல்கிறோம், நீ அதை கேட்க மாட்டேங்க, உன் பொண்டாட்டிகிட்ட சொன்னோன்னா நம்புது என்ன தம்பி இதை பல ஆசாரி செக் பண்ணி பார்த்து தான் கொண்டு வந்து நிற்கு அப்படிங்கிறாங்க. உடனே சாரி சார், ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க போலீஸ்கிட்ட. தம்பி உன் முன்னாடி கழுத்தில் போட்டிருக்கு தங்கம்மா கவரிங்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கான், அதுக்கப்புறம் சேதல் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க பாரு. கவரிங் நகையை வக்கீலெல்லாம் கூப்பிட்டு வந்து வக்கீல் ஃபீஸ்லாம் கொடுத்துட்டு வந்து இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டியாப்பா, நாங்களும் வந்து வழக்கு போட வேண்டிய அளவுக்கு ஆச்சு. இப்போ பாரு, அவன் பண்ணது தப்பு, அதனால் அவன் ஜெயிலுக்கு போகிறான், ஆனால் வந்து கவரிங் நகைக்கு உள்ளே போகிறான், இதான் வரலாறு அப்படிங்கிறாங்க. சரி சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரூமுக்கு. இங்கே தங்கமேல் ரொம்பவே பயத்தில் உட்காந்துருக்காங்க. உடனே மாமா அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து மாமான்னு பேசிடாத, கவரிங் நகை தான் அம்மா கழுத்தில் போட்டிருந்தியா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நான் தங்க நகை தான் போட்டிருந்தேன் அப்படிங்கிறாங்க.
இங்கே பாரு மயில், மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட இதை சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காத, எனக்கு கிறுக்கு பிடிச்சிரும், உள்ளதை சொல்லு, உன் கழுத்தில் போட்டது தங்கமா கவரிங்கா அப்படிங்கிறாங்க. உடனே மாமா மாமா அப்படிங்க, என்ன போட்டிருந்தேன் உண்மையை சொல்லு அப்படிங்க. இல்லை மாமா, தங்கம் தான் போட்டிருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தங்கமயில் அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோனையும் எடுக்கலை 2 பேரும். டாபார்னு தங்கமயில் எடுத்து ஃபோனை அட்டன் பண்ணிடுது. அம்மா அப்படிங்கிறாங்க, ஏண்டி என்னடி ஆச்சு அப்படிங்கிறாங்க. அம்மா கவரிங் நகையை வந்து நம்ம நகைன்னு சொல்லிட்டு போலீஸில் கொடுத்தாங்களாம். இவரும் என்கிட்ட வந்து நீ கழுத்தில் போட்டு வந்து கவரிங்கான்னு கேட்காரு அப்படிங்கிறாங்க. நம்ம ஃபேமிலி பார்க்க மாப்பிள்ளைக்கு எப்படி தெரியுதான், நம்ம என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டா இருக்கோம், உங்கள் அப்பா எத்தனை லட்சம் எத்தனை கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஏன் கவரிங் நகையை தான் போட்டு அலையணுமோ, இல்லை எனக்கு இருக்க 2 பிள்ளை, எங்கள் சொத்து பத்து எல்லாமே உங்களுக்கு தானே, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் நான் கவரிங் நகை போட போகிறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. அத்தை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஆனால் போலீஸ் வந்து இது கவரிங்னு சொல்கிறாங்க அத்தை அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை போலீஸுக்காரங்க அந்த திருடனுக்கு சப்போர்ட் பண்ண கூட அப்படி சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்லுதீங்க அத்தை அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே சரித்த இதை நான் காலையில் ஒரு ஆசாட்டு கொண்டு செக் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு ஒன்றும் ஓடலை. காலையில் கொண்டு ஒரு ஆசாட்டு செக் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சு போமே என்ன செய்யன்னு தெரியலேன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரவணனுக்கு ஃபோன் அடிச்சிடுறாங்க பாண்டியன். என்னடாச்சு, வக்கீல் ஃபோன் அடித்தார், நகை கிடச்சிட்டு திருடனை பிடிச்சோன்னாங்க, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா திருடன்லாம் பிடிச்சிட்டாங்க, நகையும் கிடச்சிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா அப்படிங்கிற என்ன அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயம் பேசணும்ப்பா அப்படிங்கிறாங்க. சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அந்த நகையை கவரிங்னு சொல்கிறாங்கப்பா அப்படிங்கிறாங்க. கவரிங்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா தங்கமயில் கழுத்தில் கிடந்த நகையை தான் நான் வந்து அத்துட்டு போனேன், அந்த நகையை தான் கொண்டு சேட்டுகிட்ட கொடுத்தேன், அந்த நகையை செக் பண்ணி பார்க்கையில் சேட்டு அதை கவரிங்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்கப்பா, ஸ்டேஷனில் எஸ்ஐயும் அப்படி தான்ப்பா சொன்னார் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. கவரிங் நகை ஏன்டா அவங்க போட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதையும் நான் கேட்டேன்ப்பா, நான் தங்க நகையை தான் போட்டிருந்தாங்க, அவங்க கவரிங்கிறாங்க. இப்போ நேரம் ஆயிடுச்சுப்பா, நாளைக்கு நான் போய் காலையிலே ஒரு சேட்டுக்கிட்டேயோ இல்லையோ ஒரு ஆசாரிக்கிட்டேயோ அதை செக் பண்ணி பார்த்துறோம்பா அப்படிங்கிறாங்க. அது என்னென்னு செக் பண்ணி பாரு. தங்க நகை எப்படி கவரிங்னு சொல்லுவாங்க, நீ தங்க நகை வைக்கிற வலையில் அப்படிங்கிறாங்க. உடனே சரி என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ கோமதி கேட்குறாங்க, என்னங்க என்னாச்சு, மயில் நகையை காங்கலன்னு சொன்னாங்களே என்னாச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. மயில் நகையை கண்டுபிடிச்சாங்களாம், அந்த நகையை எடுத்துகிட்டு போனோடனே பிடிச்சிட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க. சூப்பருங்க, நகை கைக்கு வந்துட்டா, சரவணன் கைக்கு வந்துட்டா, சரி 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 அப்படின்னுட்டு இருக்காங்க. அத்தை வந்துட்டா, ஆமாம் வந்துட்டு மீனா, ராஜி வந்துட்டு நகை வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கோமதி, ஆனால் தங்கமயில் கழுத்தில் போட்டது கவரிங்னு சொல்கிறாங்க அதான் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் கழுத்தில் போட்டிருந்தா கவரிங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க, அவங்க கல்யாணத்துக்கு தங்க நகை தானே போட்டாங்க அப்படிங்கிறாங்க. நானும் அதான் நினைக்கிறேன் கோமதி, ஆனால் தங்கமயில் கழுத்தில் போட்டது கவரிங்னு சொல்லிட்டு இந்த திருடன் வந்து அந்த நகையை சொல்கிறானா, போலீஸ் அதே நகையை கொண்டு எடுத்துக்கொண்டு சரவணன்ட்ட கொடுக்காங்களாம். இப்போ சரவணன் ரொம்பவே குழப்பத்தில் ரூமில் உட்காந்துட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. இங்கே கதிர் இப்படி புலம்புறாரு. அண்ணன் போனது கனிமூனுக்கு, தேவையில்லாத வேலைலாம் அண்ணன் பார்க்குது, அப்பா 1000 ஐடியா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்குது. கடுப்பில் போய் உழம்பிகிட்ருக்காரு. அப்போ சிந்திச்சுருக்காரு. சும்மா இங்கே என்ன நடக்குது நமக்கு தெரியல, அமைதியாக இருப்போம் அப்படிங்கிறாங்க. அமைதியாக தான் இருந்தால் அவனை வேறு என்ன செய்ய முடியும். நான் ரிஸ்க் எடுத்து அப்பா செல்லிருந்து பணத்தை அவனுக்கு அனுப்பிவிட்டா, அண்ணன் வந்து சுற்றி பார்க்காம இப்படி கவரிங்ச்சுன்னா தங்க நகையான்னு சொல்லி ஆய்வு பண்ணிட்டு கிடக்கு அண்ணன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அர்ஜி கலைஞ்சிட்டு கிடக்கு, என்னத்த சொல்ல அப்படிங்கிறாங்க. டேட்டு அப்பா கேட்டுறாம்டா நல்லா இருப்படா அப்படிங்கிறாங்க. எல்லாம் கேட்காதுண்ணே உடனே அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி கேட்குறாங்க, என்னத்தை விளம்புற அப்படிங்க. இது ஒரு பாட்டு தான் அப்படிங்கிறாங்க. ஓ பெரிய பாடகராக ஒரே பாட்டை தான் படிப்பியா அப்படிங்க. ஆமாம் பாட்டாக தான் படிப்பேன் அப்படிங்கிட்டு ராகமாக படிக்காரு. மீனா சொல்கிறாங்க, அத்தை கவரிங் நகை எப்படித்தான் மாறிச்சு, தங்கமயிலக்கா கழுத்தில் போட்டிருக்கும்போது தங்க நகையாக இருந்துச்சு, திருடன் அதை வந்து எடுத்துகிட்டு போகையில் எப்படி கவரிங்காக மாறிச்சு அப்படிங்கிறாங்க. அதாண்டி எனக்கும் குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அது கவரிங் நகையாக தான் இருக்குமா அக்கா அப்படின்னு சொல்லி ராஜி கேட்குறாங்க. இல்லை இல்லை அப்படிலாம் இருக்காது அப்படிங்கிறாங்க மீனா. அப்போ அது என்னென்னு தெரியணுங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் தெரிய தான் செய்யணும், காலையில் போய் சரவணனை ஒரு ஆசார்கிட்ட போய் செக் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்க போகிறாங்க. எல்லாருக்குமே பயங்கர சிந்தனையாக இருக்குது, எப்படி தங்கமயிலக்கா கழுத்தில் போட்டது எப்படி கவரிங்காக மாறிச்சு அப்படி இப்படின்ட்டு. இந்த சூழ்நிலையில் காலையிலே சரவணன் எந்திரிச்சோடனே ஒரு ஆசாரியை பார்க்க போகணுன்னு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ தங்கமயில் காலில் விழுறாங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆசாரிட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் போக வேண்டாம் அவங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வந்தது ஹனிமூனுக்குங்க, வந்தது இடத்துல வந்து இவ்வளோ பிரச்சனை ஆகும் வைக்கும்னு சொல்லி நினச்சி கூட பார்த்து கிடையாது. அப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை வந்து லாட்ஜ் வெளியே போயிருக்கணும், கூட்டி போயிருக்க அன் டயத்தில் போகணுன்னு சொல்லியிருக்க மாட்டேன், போனால் போயிட்டு போதுங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மயில் இது என்ன வரும் நமக்கு தெரிஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வரலங்க அப்படிங்கிறாங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நேராக ஒரு ஆசார்கிட்ட போகிறாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்து தம்பி இது கவரிங் தம்பி அப்படிங்கிறாங்க.
இந்த மயில்கிட்ட நகையை கொடுக்குறாங்க. மயில் கவரிங் நகை எப்படி உன் கழுத்தில் வந்துச்சு அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னங்க தெரியும், என் கழுத்தில் போட்டு தங்கம் தான் அப்படிங்க. மயிலுங்க பாரு, அவன் வந்து நகையை எடுத்துகிட்டு போனதுலேருந்து சேட்டுகிட்ட வச்சதுலேருந்து எல்லா வீடியோவும் அங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவனை நம்ம எப்படி குறை சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க கெட்டின பொண்டாட்டி என்ன நம்ப மாட்டீங்க, அந்த திருடன் நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிறாங்க. மயில் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் அம்மாட்ட வேணா ஃபோன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அம்மாவை ஃபோன் அடிக்கிறாங்க. இங்கே தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே பயத்தில் இருக்காங்க. நகை விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான், நம்ம பிள்ளை வாழ்க்கை அப்படியே ஆயிரும் போலயே, ஒரு மாதிரி ஆயிரும் போலயே. மாப்பிள்ளை அங்கேயே சென்னையிலே விட்டுட்டு அவர் பாட்டில் வீட்டை பார்த்து போயிட்டாருன்னா நம்ம சென்னையில் போயும் கூட்டு வரது, நம்மகிட்ட கையில் பணமும் இல்லையா, சேர்த்து வைக்க முடியாதா, என்ன செய்யணும்னு தெரியலையே, மீதி நகை வேறு லாக்கரில் இருக்குது, அதை வேறு செக் பண்ணி பார்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பல மாதிரி குழப்பத்தில் இருக்காங்க. அந்த நேரத்தில் ஃபோனு அடித்தோடனே மயில் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குமா, நகை வந்து ஆசாரி செக் பண்ணி பார்த்துட்டு கவரிங் நகைன்னு சொல்கிறாங்க. அதுபோக இந்த நகை எப்படி வந்துச்சு அது வந்துச்சுன்னு கேட்குறாங்க. நானாமா கவரிங் நகை போட்டு சுற்றுறாள், சொல்லுமா நம்மளை பற்றி அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை எங்களுக்கு இருக்க வசதிக்கு நாங்கள் என் மாப்பிள்ளை கவரிங் நகை போடணும், ஏதோ ஒரு வகையில் நடந்திருக்கு, நீங்கள் திருடன் நம்புவீங்க, என் மகளை நம்ப மாட்டிங்களா, ஏன் அந்த திருடன் வந்து நகையை எடுத்து போய் ஒரு இடத்துல உட்காந்துருந்தான்னு சொல்லுவீங்களே, அந்த இடத்துல தங்க பொருளை வச்சுட்டு கவரிங்காக ஏன் மாற்றி வந்துருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சரண் நினைக்கிறார், இவங்க சொல்லுது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சொல்லுங்க சரி தான், அதை நான் போலீஸை சொல்லி பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி அதை சொல்லி பாருங்கள், அதுபோக அந்த திருடன் வந்து சொல்லுது உண்மையாக நமக்கு தெரியாதுல்ல மாப்பிள்ளை, ஆனால் தங்கமயில் கழுத்தில் போட்டுருந்தோம் அத்தனையும் தங்கம் மாப்பிள்ளை, நாங்கள் வந்து தங்க கட்டியை கொடுத்துலாம் செஞ்சு அசாரிட்ட நின்று வாங்கணும், அப்படிங்கும்போது அது எப்படி கவரிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன், நீ வா உன்னை லாட்ஜ் வச்சுட்டு நான் அப்படியே அந்த இடத்துக்கு போய் எங்கேன்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எங்கள் வேண்டாங்க அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. மயிலுங்க பாரு, முதல்லேருந்து வேண்டாம் வேண்டானே சொல்லிக்கிட்டே இருக்க, உன்னை கண்டுபிடிச்சி அது என்னன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை ரூமில் வச்சுட்டு நேராக அந்த இடத்துக்கு திருடன் பதுங்கின இடத்துக்கு போகிறாரு. போனோன்னா என்னாச்சு, இங்கே தான் ஒரு திருடன் வந்து பதுங்கியிருந்தான், என் வீட்டை மாட்டாத நகையை சுட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கான், காலைல போய் தான் சேர்த்துட்டு அடை வச்சுருக்கான், நைட்டு பூரா அங்கே தான் வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. தம்பி நீ சொல்லுறதுலாம் காமெடியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சார் போலீஸ்லாம் உங்களை சிசிடிவிலாம் ஃபுட்டேஜ்லாம் வாங்கிட்டு போனாங்க வச்சாங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. யாருமே எந்த ஃபுட்டேஜும் வாங்கலை அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சரவணனுக்கு தெரியுது போலீஸ் வந்து எந்த ஃபுட்டேஜும் வாங்கலை, திருடன் சொல்லுது அப்படின்னு நம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. சார் நீங்கள் வந்து திருடன் வந்து நைட்டு ஒரு இடத்துல இருந்து காலைல வந்து சேர்த்துட்டு தான் கொடுத்தான் வச்சான், ஒரு இடத்துக்கும் போகல, இது கவரிங் தான் சொன்னீங்க, நீங்கள் அந்த இடத்துல போய் சிசிடிவி ஃபுட்டேஜே வாங்கலை, என் வீட்டம்மாட்ட கேட்டால் அது தங்க நகைங்கிறாங்க, எங்கள் மாமியார்கிட்ட கேட்டால் அது தங்க நகை அப்படிங்கிறாங்க. ஆனால் இதே நகை தான் அவள் கழுத்தில் கிடந்துச்சு, அதில் மாற்றிக்கிறது இல்லை, இது வேறு நகை நான் சொல்லலை, ஆனால் வந்து நீங்கள் விசாரிக்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க. தம்பிங்க பாரு, இந்த திருடன் வந்து ரெகுலராக திருடதான் வந்தான், நம்ம பல முறை சொல்லிவிட்டு அவன் கேட்குற மாதிரி இல்லை, ஆனால் வந்து அவன் அங்கே உட்காந்துருக்கான் வச்சுருக்கான், நாங்கள் சிசிடிவி வாங்கலை, ஆனால் விசாரித்த வகையில் இவன் வந்து வேறு எங்கேயும் கொடுக்கலப்பா வைக்கலப்பா, இதான் எதார்த்தம், அந்த நகை தான்ப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. தம்பிங்க பாரு, அப்போ ஒன்று செய், நான் வேணால் லீவ் போட்டு போகிறேன், போலீஸ் வேலை நீ பாரு அப்படிங்கிறாங்க. சார் உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. கவரிங் நகையை நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே தப்பு, இதில் வந்து நீ வந்து என்கிட்ட ரூல்ஸ் பேசிட்டு இல்லை வெளியே போய் அப்படிங்கிறாங்க. சரண ரொம்ப கடுப்பாகி வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து கதிருக்கு பண்ணிக்காங்க, கதிர் இந்த மாதிரி ஆயிடுச்சுடா அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஹனிமூன் போயிருக்க நகையாவது ஏதாவது போனால் போயிட்டு போவேன், நீ ஹனிமூனுக்கு போனது என்ஜாய் பண்ணது வேலையை பாருண்ணே, லைஃப் வந்து 1,00,000 2,00,000 வரப்போகிறது கிடையாது, பல கோடி ரூபா மதிப்புடையது அது, அதனால் நீ வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ண பாருண்ணே, 3 நாள் ஹனிமூன்னு சொல்லி போயிட்டு 3ஆம் நாள் நீ இருக்க, இன்றைக்கி நீ சுற்றி பார்த்தா தான் முடியும், நாளைக்கு நீ வந்து அந்த ரூமில் இருக்குன்னா மறுபடியும் உன்ட்ட 26,000 கேட்பாங்க, நீ அதுக்கு வச்சிருக்கியா அப்படிங்கிறான். அப்போ தான் சரணன் மைண்டில் ஓடுது, ஆஹா இன்றைக்கி 3ஆம் நாள், இன்றைக்கி வந்து நம்ம ரூம்பை இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு காலி பண்ணணும், காலி பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் 26,000 கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதிரை தயவுசெய்து ஞாபகப்படுத்தினடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூம் போகிறாங்க. மேலே சீக்கிரம் கிளம்பு அப்படிங்கிறாங்க. எங்கெங்க கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றும்ல, நம்ம டைம் முடிஞ்சிட்டு நைட்டு 10ஓட முடியுது, என்ன மறுபடியும் 26,000 கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே மறுபடியும் நம்ம வீட்டுக்காக போகணும் அப்படிங்கிறாங்க. வேறு எங்கே போகிறது அப்படிங்கிறாங்க. பேசாமல் எங்கள் வீட்டுக்கு போயிடுவோமா அப்படிங்கிறாங்க. மேலே இந்த நகை வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு எங்கள் வீட்டில் கேட்பாங்க, அதனால் நான் வீட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. நேராக 10 மணிக்கு முடியுது. அது முடிஞ்சோடனே நேராக வண்டி ஏறி பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்துக்கு வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னா பாண்டியன் கேட்குறாங்க, டேய் சரவணா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. இந்த நகை விஷயம் என்னென்னு தெரிஞ்சா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே தெரிலப்பா, ரொம்ப குழப்பமாக இருக்குது, ஆசாரிகிட்ட போய் கேட்டால் கவரிங்கிறாங்க, இவங்க தங்கங்கிறாங்க, என் பிள்ளைக்கு தங்கம் தான் போட்டோம்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் பேசுகிறாங்க, எனக்கு எதை நம்புதுன்னு எனக்கு தெரியல, போலீஸ் வந்து ரொம்பவே தெளிவாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த நகை வந்து கவரிங் தான், ரெகுலர் திருடன் தான், அவன் உள்ளதை சொல்லிடுவான், பூசைக்கு தங்க மாட்டான், அதனால் அவன் போய் சொல்ல மாட்டான்னு சொல்கிறாங்க, எனக்கு தங்கமயில் போய் சொல்லுவாங்க நம்பிக்கை எனக்கு இல்லை, ஆனால் வந்து எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க.
சரி நான் இது என்னென்னு பார்க்குறேன், அந்த நகையை கொண்டா அப்படிங்கிறாங்க. உடனே மயில் அந்த நகையை எட்டுவா அப்படிங்கிறாங்க. மயில் ரொம்பவே தயங்குறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, நீ ஏம்மா தயங்குற, நகை என்னென்னு செக் பண்ணி கொண்டா அப்படிங்கிறாங்க. உடனே மயில் தூக்கி கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே பாண்டியன் சொல்கிறாங்க, எப்போ இது கவரிங் நகை தான் அப்படிங்கிறாங்க. எப்படிப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தங்க நகையும் கவரிங் நகையும் தெரியும், இது கவரிங் நகை தான், நான் பாரு நான் டச் இது தேய்ச்சிருக்காங்க, தேய்க்கும் போது கருப்படிச்சிருக்கு பாரு அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. மயில் இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி தான் உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு நான் என்ன விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு சமந்தி அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயில் வீட்டுக்கு ரொம்பவே பயம். ஆகா இவங்க வேறு இப்போ வீட்டுக்கு போயிருப்பாங்களா, பாண்டியன் குடஞ்சி கழுவி கேட்பாங்களா, மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சமந்தி அப்படிங்கிறாங்க. ஆமாம் எந்த ஆசாரிட்ட கொடுத்து இந்த நகையை செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. இவங்க அந்த ஆளை சொல்கிறாங்க, டவுனில் ஒரு ஆசாரிட்ட கொடுத்து செஞ்சோம் அப்படிங்கிறாங்க. அது உங்கள் பரம்பரை ஆசாரி அப்படி இப்படின்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி அவர்கிட்ட கூப்பிட்டு போங்க, இது என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படிங்கிறாங்க. உடனே சமந்தி அதை கொண்டாங்க, நானே என்ன ஏதுன்னு கேட்டுருந்தேன் அப்படிங்கிறாங்களே. சமந்தி உங்கள் கையிலேருந்து நகை இருந்துச்சு, நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். என் பையனும் என் மருமகளும் ஹனிமூன் போகும்போது இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நானும் வந்து கேட்டால் தான் கரெக்டாக வரும். நீங்கள் வாங்க, நானும் வரேன், நேராக அந்த ஆசாரி வீட்டுக்கு போகலாம். அட்ரஸ் எங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் அங்கே வந்துடுறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் தங்கமயில் அம்மா முழிக்கிறாங்க. ஆகா இப்போ வசமாக மாட்டிக்கும் போல, எந்த ஆசாரியை சொல்ல, நம்ம நான் ஆசாரிட்ட வாங்கினா தானே சொல்ல முடியும், நம்ம வாங்குறதே கவரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே பாக்கியத்தோட புருஷன் கேட்குறாரு, என்னாச்சு பாக்கியம் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றால் தான் அப்படிங்கிறாங்க. என்னது ஒன்றால் தான் அப்படிங்கிறாங்க. கவரிங் நகையை வெளியூர் போயிருக்கால, போவான்டான்னு சொன்னேன், நீ ஹனிமூனுக்கு அனுப்பிவிடு, அங்கே அனுப்பிவிடு, இங்கே அனுப்பிவிடுன்னு கடைசியில் பாரு இப்போ ஹனிமூனுக்கு போயிட்டு இங்கே மாட்டிட்டு முழிக்காங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சம்மந்தி, நான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. சரி சம்மந்தி அப்படிங்கிறாங்க. உடனே சரவணா நீ கவலைப்படாத, நானும் தங்கமயில் அம்மா அப்பாவும் அந்த ஆசாரியை பார்த்துட்டு எப்படி இந்த நகை மாறிச்சு, கவரிங் நகை எப்படி நீங்கள் தங்க நகைன்னு கொடுக்கலான்னு சொல்லி கேட்டு வந்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு சரியான பயம். அப்படி ஒரு ஆசாரியே கிடையாது, அவங்க சொல்லுறது ஆசாரியே கிடையாது. அது போக இது 1 நம்பர் கவரிங் நகை, அவன் கவரிங் நகை என்கிட்ட மாற்றவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க, என்ன சின்னே தெரியலன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு நேராக தங்கமயில் வீட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு போகிறாரு பாண்டியன். சமந்தி அப்படிங்கிறாங்க. இவங்கள பார்த்தோன்னு ரொம்பவே அரண்டுறாங்க. அவங்க சமந்தி டீ குடிக்கலாம், காப்பி குடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க ஆசாரி வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை சமந்தி அப்படி நாங்கள் போய் கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை சமந்தி நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. எந்த ஆசாரின்னு சொல்லணும்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசாரியை பார்க்கையாவது போவோம், அவனை போய் எப்படியாவது டர் பண்ணிக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் போயிட்டு, யோ ஆசாரி வெளியே வாயா அப்படிங்கிறாங்க தங்கமயில் அம்மா. உடனே என்ன மரியாதை குறையுது அப்படிங்க. உனக்கு என்னையா மரியாதை, தங்க நகையை செய்ய கொடுத்துருக்கோம், கவரிங் நகையை கொடுத்து அனுப்பியிருக்கேன் அப்படி இப்படிங்கிறாங்க. நான் கவரிங் நகையை கொடுத்தேனா அப்படிங்கிறாங்க. பரம்பரை எங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் செஞ்சு தரீரு, உங்களை நம்பித்தானே நாங்கள் தங்க நகையை கொடுத்தோம், எப்படி இங்கே கவரிங்கை மாற்றலாம் இவங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, நியாயம்னு ஒன்று வேணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு நியாயம்னு வேணும், கொஞ்சம் இருங்க, நீ எப்படியோ ஏமாற்ற வந்த மாதிரி தெரியுது, ஏமாற்ற வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆசாரி போலீஸுக்கு ஃபோன் அடிச்சிடுறாங்க. சார் இந்த மாதிரி இவங்களுக்கு நான் நகை செஞ்சு கொடுத்ததே இல்லை, ஆனால் அந்த தங்க நகை போல் கவரிங்கை கொடுத்துட்டேன்னு வச்சுன்னு சொல்லி என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, உடனே நீங்கள் வாங்க சார் அப்படிங்கிறாங்க. போலீஸ் கிளம்பி அந்த ஆசாரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.